தான் எந்த காலத்திலும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவனாக ஆகக்கூடாது, சமூகத்தால் மரியாதை செய்யப்படாதவனாக ஆகக்கூடாது, உயர்ந்த மரியாதை உடையவனாக இஸ்ஸத்துடையவனாக வாழ வேண்டும் என்று ஒருவர் நாடினாரையானால் இந்த துவா அவருக்கு ஒரு பெரும் வெற்றியை தந்துவிடும். எங்கே பாருங்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் அலை. 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதிக்கொண்டு அல்லாஹும்ம ரஃபா இஸ்ஸதனா சொல்லுங்க, அல்லாஹும்ம ரஃபா இஸ்ஸதனா வ தரஜாத்தினா யா அஸீஸ் யா அஸீஸ் யா அஸீஸ், அல்லாஹும்ம ரஃபா இஸ்ஸதனா வ தரஜாத்தினா யா அஸீஸ் யா அஸீஸ் யா அஸீஸ், அல்லாஹும்ம ரஃபா இஸ்ஸதனா. யா அல்லாஹ், என் மரியாதையை என் கண்ணியத்தை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் உயர்த்தி கொண்டே இரு ரப்பே. மமதை அல்ல, மரியாதை. தற்பெருமை பிடித்து அலையக்கூடியவனாக அல்ல, என்ன ஒரு கண்ணியமானவனாக கௌரவமானவனாக என்னை உயர்த்தி விடு ரப்பே. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமும் என்னுடைய அந்தஸ்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டு. இப்படியே தாழ்நிலையிலே இருக்கக்கூடாது. நானும் சமூக அரங்கத்தில் ஒரு கண்ணியமானவனா, 4 பேருக்கு உதவுபவனா நான் இருக்கணும். கையேந்திரபவனா என்ன ஆக்கிடாத. அசீஸ், மிகச்சிறந்த கண்ணியத்திற்குரியவனே, கண்ணியத்தை வழங்குபவனே அப்படின்னு சொல்லிட்டு தாழ்ந்து பணிந்து படைத்தவனிடத்துல தன் உள்ளத்தின் உணர்வுகளை எல்லாம், தான் ஒரு காலகட்டத்தில் அவமானப்படுத்தப்பட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் கண் முன்னால் கொண்டு வந்து நெஞ்சத்தில் கொண்டு வந்து அப்படியே உழுந்து அழுது தொழுது அல்லாஹ்விடத்துல கிட்டத்தட்ட ஒரு 21 முறை ஓதலாம்.